ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மளுடைய மொபைலோடைய இன்டர்நெட்டை எப்படி ஒய்ஃபை இல்லாமல் டைரெக்டாக உங்களுடைய பிசியில் ஆக்சஸ் பண்ணுறன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம சிஸ்டமில் மோஸ்ட் ஆஃப் த சிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒய்ஃபை வந்துடுது. ஒய்ஃபை இல்லாமல் எப்படி யூஎஸ்பி மூலயமா கனெக்ட் பண்ணுறன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய டெஸ்க்டாப்லேயுமே அவங்க இன்பில்டாக வந்து ஒய்ஃபைலாம் கொடுக்கல. இது கொஞ்சம் ஓல்டு மாடல் டெஸ்க்டாப்பு. ஸோ இப்போ எல்லா வந்து லேப்டாப்லேயுமே நமக்கு ஒய்ஃபை வந்து அடிஷ்னலாக கொடுத்துட்றாங்க இன்பில்டாகவே. நம்மக்கிட்ட வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக போடணுன்ற அவசியம் இருக்காது. அப்படி இல்லை, நிறையா மோஸ்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர்ஸில் வந்து இன்பில்டாக ஒய்ஃபை இருக்காது. நீங்கள் அதுக்கான ஹார்ட்வேரும் இருக்காது உங்களுடைய இதில். ஸோ நீங்கள் வந்து வேணும்னா எக்ஸ்டர்னலாக நீங்கள் வெளியில் வாங்கி தான் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். அதோடைய அடாப்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி வெப்சைட்ஸில் கூட கிடைக்குது. இல்லைனா உங்கள் நியர்பை ஷாப்லேயே இந்த மாதிரி டி லிங்க்கு இல்லைனா ஜெப்ரானிக்ஸ், டிபி லிங்க் இந்த மாதிரி நிறையா அடாப்டர்ஸ் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி அடாப்டர்ஸ் வாங்கி நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து டிரைவர் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய சிஸ்டம்லேயே. இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இல்லை, நான் வந்து ஜஸ்ட்டு டெம்ப்ரவரியாக தான் நான் அந்த சிஸ்டமில் நெட்வொர்க் ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன், எனக்கு அந்த ஒய்ஃபை அடாப்டர்ஸ்லாம் தேவையில்லை அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நான் சொல்கிற மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இதுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய டைப் சி கேபிளும் இல்லைனா டைப் சியோ டைப் பியோ உங்களுடைய மொபைலுக்கு என்ன கனெக்டர் தேவைப்படுதோ அந்த கனெக்டர் எடுத்து வச்சுக்கோங்க. ப்ளஸ் வந்து உங்களுடைய பிசியில் சிபியூவில் நீங்கள் அதை கனெக்ட் பண்ணிட்டால் போதும். அப்புறம் மொபைலில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் சொல்கிற ஸ்டெப்ஸை அப்படியே வரிசையாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய மொபைலில் வந்து யூஎஸ்பி டெத்தரிங்குன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணுங்கள். இப்போ நான் என்னுடைய மொபைலில் போய் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ என்னுடைய மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு சர்ச் பட்டன் இருக்குது பார்த்திங்களா, மேலே சர்ச் பட்டனில் இல்லைனா உங்களுக்கு வந்து ஹாட்ஸ்பாட்லேயே நீங்கள் போய் தேடி பார்த்தா உங்களுக்கு கிடைக்கும். நான் சர்ச் பட்டனில் போயிட்டு யூஎஸ்பி டெத்தரிங் அப்படின்றத நான் டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணால் எனக்கு அது எந்த இடத்துல ப்ளேஸ் ஆகிருக்குன்றதில் காட்டும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்போது நான் வந்து யூஎஸ்பி கனெக்ட் பண்ணாதனால எனக்கு வந்து அது ஒரு மாதிரி ஹிடனாக காமிக்குது. இப்போ நான் என்னுடைய மொபைலில் வந்து நான் யூஎஸ்பியை CPU டு இது நான் கனெக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கனெக்ட் பண்ணோடனே இங்கே வந்து பார்த்திங்கன்னா அது எனேபிள் ஆகிற மாதிரி காட்டும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எனக்கு இங்கே காட்டுது பாருங்கள் நெட்வொர்க் சிம்பிளில். அது நான் மவுஸ் வச்சுருக்கேன். வச்சோடனே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நோ இன்டர்நெட் வந்தது. இப்போ ஐடென்டிஃபைங்னு சொல்லிட்டு வரும். இப்போ வந்ததுக்கப்புறம் நெட்வொர்க் 5 அப்படின்ற மாதிரி எனேபிள் ஆகும். இதில் நீங்கள் எஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மொபைல்லேருந்து டைரெக்டாக கனெக்ட் ஆகிடும். ஸோ யூஎஸ்பி டெத்தரிங் யூஸ் பண்ணி உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். நான் இப்போ செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ நான் கேட் 6லலாம் யூஸ் பண்ணல. இந்த எத்தர்நெட் பார்த்திங்கன்னா கேட் 6ல் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த எத்தர்நெட் ஆப்ஷன் ஒர்க் ஆகும். மொபைலில் கனெக்ட் பண்ணிங்கன்னா நெட்வொர்க் 5ன்னு காட்டும். ஸோ இப்போ நான் உள்ளே போய் காட்டுறேன் பாருங்கள். இதில் நெட்வொர்க் 5 கிளிக் பண்ணாமல் டைரெக்டாக சேஞ்ச் அடாப்டர் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் லேனில் கனெக்ட் பண்ணியிருந்தேன்னா இந்த PCIeன்ற இது இருக்குது பார்த்திங்களா, இதுதான் எனக்கு வந்து நான் RJ45ல் கனெக்ட் பண்ணால் காட்டும். ஸோ இந்த இத்தர்நெட்டுன்னு இருக்குது பார்த்திங்களா, 2ன்ட்டு இது வந்து மொபைலில் கனெக்ட் பண்ணுறதுனால காட்டுது. இப்போ நான் மொபைலில் வந்து யூஎஸ்பியை நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த எத்தர்நெட் 2 அதாவது நெட்வொர்க் 5ன்றது வந்து காணாமல் போயிடும். இப்போ நான் என்னோடய லேண்ட் கேபிள் கனெக்ட் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா பாருங்கள், இங்கே ஐடென்டிஃபைங்கிற ஆப்ஷன் காட்டுது. நெட்வொர்க் 4ன்றது வந்துருச்சு. இது வந்து லேண்ட் கேபிள் இந்த சைடில் இருக்குது பார்த்திங்களா, அது லேண்ட் கேபிள். இப்போ நான் மொபைலை வந்து ரிமூவ் பண்ண உடனே எனக்கு வந்து மொபைல் ஒரு யூஎஸ்பி ட்ரான்ஸ்ஃபர் டிவைஸாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ என்னுடைய லேனை நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்னோட ரிமூவ் பண்ணிட்டேன். நிறைய ஆப்ஷன்ஸில் வந்து நீங்கள் செட்டிங்ஸ்லலாம் போய் சேஞ்ச் பண்ணணும் இல்லை, யூஎஸ்பி கனெக்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டுது இப்போ வர மோஸ்ட் ஆஃப் த ஃபோனில். ஸோ நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஹவு டு டு மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை.